சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகமே பயந்து வாழக்கூடிய காலம். ஆனால் முஸ்லீம்களுக்கு இதைவிட பயமுள்ள ஒரு நாள் எதிர்காலத்தில் தான் வர இருக்கிறது. உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், நோய்கள், கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சினைகள் எல்லாம் இது மனிதர்களை பயத்தாட்டினாலும் முஸ்லிம் என்ற ஒருவனை பயத்தாட்டும் ஒரு நாள் அது கியாமத்துடைய நாள் மாத்திரம்தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நசீஹத்துகளிலே, யார் அல்லாஹுவையும் கடைசி நாளையும் நம்பி இருக்கிறீர்களோ நீங்கள் தான் அமல் செய்ய வேண்டும். யார் அல்லாஹுவையும் கடைசி நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர்தான் பக்கத்து வீட்டானுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நபியுடைய நசீஹத்துகளில் அண்டை வீடு, பக்கத்து வீடு, பக்கத்தில் பிரயாணம் செய்பவர், பக்கத்தில் இருப்பவர், குடும்பம், உறவுகள், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் கடைசி நாளையும் நம்பியிருக்கிறீர்களோ, யார் அல்லாஹுவையும் கடைசி நாளையும் யௌமில் ஆகிரை நம்பியிருக்கிறீர்களோ, ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, தன்னுடைய பக்கத்தில் இருப்பவனை சங்கை செய்யட்டும் என்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹுடைய நம்பிக்கையும் கடைசி நாளுடைய நம்பிக்கை, அந்த கடைசி நாள் என்றால் என்ன? யௌமில் ஆகிர் என்றால் என்ன? பக்கத்து வீடாக இருக்கலாம், பக்கத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், பக்கத்து ஊரில் வாழலாம். யாரை சங்கை செய்வதாக இருந்தாலும் ஈமான் தேவை. என்ன ஈமான் தேவை? ஒன்று அல்லாஹுடைய ஈமான், இரண்டாவது கடைசி நாளுடைய ஈமான். இந்த ரெண்டு ஈமான், கடைசி நாள் என்றால் என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை எல்லாம் கியாமத்தில் எழுப்பாட்டுவார் என்பதை நாம் நம்பி இருக்கின்றோம். உலகத்தில் முஸ்லீம்களாகிய நாம் மாத்திரம்தான் அதை நம்பி இருக்கின்றோம். எந்த காபிரும் அதை நம்பியது கிடையாது. சகோதரர்களே, அந்த நாள் கொரோனாவை போல உள்ள ஒரு நாள் அல்ல. அந்த நாள் சுனாமி அடித்த நாளை போன்ற ஒரு நாள் அல்ல. அந்த நாள் சூறாவளி அடித்த நாளை போல ஒரு நாள் அல்ல. அந்த நாள் மிக பயங்கரமான நாள். அந்த யௌமுல் ஆகிருக்கு அல்லாஹ் குர்ஆனில் 27 பெயர்கள் கொண்டு அல்லாஹ் அழைக்கின்றார். பயங்கரம் கூடியதால் தானே அல்லாஹ் இவ்வளோ பெயர்களை சொல்லி அழைக்கின்றார். சகோதரர்களே, பயமில்லாமல் இருந்து விடக்கூடாது. இன்று கொரோனா என்றதோடு வக்ஃப் போர்ட் சொல்லிவிட்டார்கள், பள்ளிவாசலுக்கு 50 பேர், ஜும்ஆவுக்கு கிடைக்காதவர்கள் வேற ஏதாவது செய்து கொள்ளுங்கள். ரோட்டிலே மக்களை காண முடியவில்லை. பாடசாலைகள் விடுமுறை, எல்லாமே விடுமுறை. ஏன்? இந்த நோய் வந்துவிடக்கூடாது, நோய் பரவிவிடக்கூடாது. நல்ல விடயம் சகோதரர்களே, நாட்டை பின்பற்ற வேண்டும், அரசாங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும். அதே நேரம் சகோதரர்களே, கியாமத்தையும் பயந்து கொள்ளுங்கள். கியாமத்துடைய நாளை பயந்து கொள்ளுங்கள். கியாமத்துடைய நாளை பற்றி தெரிந்தவர்கள் உலகத்தில் மிக குறைவு. அதனால்தான் அல்லாஹ் இந்த கியாமத்துடைய நாளைக்கு 27 பெயர்கள் சொல்லி அல்லாஹ் அழைக்கின்றான். சகோதரர்களே, கியாமத்துடைய முதல் பெயர் தான் ஹாக்கா. அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹாக்கது மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா. நபியே, ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறார், என்ன உண்மை? وَمَا أَدْرَاكَ مَا الْحَاقَّةُ. அந்த உண்மை எது? கியாமத் மட்டும்தான். முதலாவது பெயர், கியாமத்துக்கு முதலாவது பெயர் அல் ஹாக்கா. இரண்டாவது பெயர் அல் காரிஆ. மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. நபியே, அல் காரிஆ, உள்ளங்களை எல்லாம் வெடிக்க வைக்கும் நாள். மல் காரிஆ,
காரியாண்டா என்னன்னு தெரியுமா? வமா அதராக மல் காரிஆ. காரிஆ என்றால் திரும்ப திரும்ப. யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் மாறுவார்கள். சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் வைத்த பெயர் கியாமத்துக்கு அல் காரிஆ. மூன்றாவது பெயர் இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லிவகஅத்திஹா காதிபா. மூன்றாவது பெயர் அல் வாகிஆ. வாகிஆ நிகழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறார் லைஸ லிவகஅத்திஹா காதிபா. வாகிஆ பொய் அல்ல, வாகிஆ பொய் அல்ல, நடக்கும். மூன்றாவது பெயர் வாகிஆ. நாலாவது பெயர் சகோதரர்களே யௌமுத்தீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். யௌமுத்தீன் கியாமத்துடைய பெயர், கடைசி நாளுடைய பெயர். நாலாவது பெயர். ஐந்தாவது பெயர் காஷியா. ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. காஷியாவுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? எங்களுக்கு வந்த உறுதியான செய்திகள் எல்லாம் கொரோனாவுடைய செய்தியும் மையத்துடைய செய்தியும். கியாமத்தை பற்றி யாரும் படிக்கவில்லை சகோதரர்களே. இன்னும் கியாமத்தை பற்றி இன்னும் நாம் படிக்கவில்லை. ஐந்தாவது பெயர் காஷியா. ஆறாவது பெயர் சகோதரர்களே அத்தாம்மா. فإذا جاءت الطامة الكبرى. ஆறாவது பெயர் அத்தாம்மா. இந்த தாம்மாவுடைய தினம் வந்தால் வருமா சகோதரர்களே? வரும். முழு உலகமும் இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்கும். முழு உலகமும். இன்றுள்ள கவலைகள் வேறு சகோதரர்களே, அன்றைய கவலை வேறு. இன்றுள்ள கவலை சாப்பாடும் திருமணமும் வீடும் வயலும் சொத்தும் தான் இன்றுள்ள கவலை. இந்த அல் ஹாக்கா, அல் வாகிஆ, அல் காரிஆ, யௌமுத்தீன், அத்தாம்மா என்று சொல்லப்படுதே இந்த நாளுடைய கவலை வேறு. அந்த நாளை பற்றி அல்லாஹ் ஏன் 27 பெயர்கள் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான் يومئذ يتذكر الإنسان. அன்றுதான் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும். அல்லாஹ் சொல்றார். ஆறாவது பெயர். ஏழாவது பெயர் அஸ்ஸாஹா. அஸ்ஸாஹா فإذا جاءت الصاخة. அந்த சத்தம், சாஹாண்ட சத்தம், காதெல்லாம் செவிடாகிவிடும். அந்த நாள், அந்த நாள், அந்த நாள். எந்த நாள்? எழும்புற நாள், எழுப்பாட்டப்படுற நாள். அந்த நாளுடைய பயம் கல்வியில் இருக்க வேண்டும் சகோதரிகளே. அப்பதான் தொழலாம், அப்பதான் நோன்பு பிடிக்கலாம், அப்பதான் பக்கத்து வீட்டானோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம். சும்மா ஜும்மா ஓதி சரி வராது. ஜும்மா ஓதுறத்தால ஈமான் வராது. அந்த நாளுடைய பயம் தேவை. அல்லாஹ் எழுப்பாட்டுவானே. இவ்வளோ பெயர்கள் சொல்லி இருக்கிறானே அல்லாஹ். அடுத்த பெயர் சகோதரர்களே யௌமுல் ஆஸிஃபா. அல்லாஹ் சொல்கிறான் அஸிஃபத்தில் ஆஸிஃபா லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன் வதضحكون ولا تبكون. அல்லாஹ் சொல்றான் நெருங்கிட்டு கியாமத். அஸிஃபத்தில் ஆஸிஃபா. கியாமத் நெருங்கி விட்டது. லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா. அதை யாராலும் முன்னுக்கு பின்னு காக்க முடியாது. அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன். உலகத்தில குர்ஆனை பார்த்து சிரிக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறார். வதضحكون ولا تبكون. கியாமத்துடைய சிந்தனையால் அழாமல் சிரிக்கிறீர்களா? உங்களுக்கு உலகம் விளையாட்டு தான், ஆனால் கியாமத்து விளையாட்டு அல்ல. கியாமத்துடைய நாள் விளையாட்டு அல்ல. அது நெருங்கி விட்டது அல்லாஹ் சொல்கிறார். அடுத்த பெயர் சகோதரர்களே அஸ்ஸாஅ.
அஸ்ஸாஅ. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம் يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. மனிதர்களே அல்லாஹ் சொல்கிறார், முஸ்லிம்களே என்று சொல்லவில்லை. ஏன்? கியாமத் முஸ்லிமுக்கு மாத்திரம் அல்ல, முழு மனித சமூகத்துக்கும் கியாமத். ஒருவர் சொல்றார், நான் கியாமத்தை எழும்ப மாட்டேன். எழுப்புறது படைக்கிறது உன்னுடைய விருப்பப்படி இல்லையே, உன்னை எழுப்பாட்டப்படும். மனிதர்கள் மாத்திரமல்ல, கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி இருந்தால் அந்த ஆடும் எழுப்பாட்டப்படும். இன்றைக்கு வயலை களவெடுத்தவர், வரம்ப கொத்தினவர், மற்றவண்ட சொத்தை அபகரித்தவர் முழு பேரும் எழுப்பி நிற்பாங்க. எப்படி? செருப்ப களவெடுத்தவர் செருப்ப தோல்ல போட்டுட்டு இருப்பார். காணிய களவெடுத்தவர் 7 காணியையும் பூமியையும் தோல்ல போட்டுட்டு வருவார், நான் கல்லேன். சகோதரர்களே, ஒன்றுமே மறையாது. இந்த உலகத்தில் அநியாயம் நடக்கிறதா? சபர் செய்யுங்கள், எல்லா அநியாயங்களும் வெளிவரும். அதற்குத்தான் அல்லாஹ் அந்த நாளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனித சமூகத்தினர்களே, இத்தகு, பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை. அந்த நாளுடைய பயங்கரம் இருக்குது. இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், மிக பயங்கரமானது. அந்த நாளுடைய பயங்கரம், வயிற்றில் பிள்ளையை சுமந்தவளுடைய பிள்ளை கீழே விழுந்து விடும். இதைவிட பயங்கரம் உலகத்தில் கண்டிருக்கிறீர்களா? சகோதரர்களே, சின்ன பிள்ளையுடைய முடி நரைத்து விடும். இதைவிட பயங்கரம். அல்லாஹ் வைத்த பெயர் அஸ்ஸாஅ. சகோதரர்களே, அடுத்த பெயர் யௌம துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் எல்லாம் வெளிவரும் நாள். இன்று யாருடைய ரகசியம் மற்றவருக்கு தெரியாது. ரகசியம் எல்லாம் வெளிவந்துவிடும். ரகசியங்கள் வெளிவரும் நாள். சகோதரர்களே, அடுத்த பெயர் யௌமுல் ஆஹிர். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் கடைசி நாளையும் நம்பியிருக்கிறீர்களோ பக்கத்து வீட்டானை சங்கைப்படுத்துங்கள், பக்கத்தில் இருப்பவரை சங்கைப்படுத்துங்கள். சங்கை என்றால் என்ன? ஈமான் தேவை சகோதரர்களே. ஊரை சங்கைப்படுத்துதல், உலமாக்களை சங்கைப்படுத்துதல், சமூகத்தை சங்கைப்படுத்துதல், மற்றவரை மதித்தல். மற்றவரை எதால மதிக்கிறது? கல்பால மதித்தால் போதும். கல்பால் அவர் என்னை விட சிறந்தவர் போதும். துவாவால். இன்று நாங்க ஓவராக போயிட்டோம். எல்லாத்திலையும் ஓவரண்டா என்ன? ஒரு ஆளுடைய சொந்தம், பந்தம், நண்பர்கள், அண்டை வீடு துவா செய்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் போலும் போதும். ஆக கூடுதலாக போய் கல்யாணத்துக்கு கூப்பிடாட்டியும் பிரச்சனை, சாப்பாடு தராட்டியும் பிரச்சனை, மாடறுத்து தராட்டியும் பிரச்சனை. இவைகள் எல்லாம் அவசியம் இல்லை. செய்தால் பரவாயில்லை, அவசியம் இல்லை. குடல்வாய் ஜனம், பக்கத்து வீடு என்றால் ஒரு உறவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். அவனோட சண்டை பிடிக்கிறதோ, அவனுக்கு எதிராக வழக்கு போடுறதோ இதுதான் பிழை. சங்கைப்படுத்துவது அதுதான். அதற்கு சகோதரர்களை ஈமான் தேவை. என்ன ஈமான் தேவை? கியாமத்துடைய நாளுடைய ஈமான். அதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அடுத்த பெயர் யௌமுல் குரூஜ், கபறுகளில் இருந்து வெளியாகும் நாள். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாதி சிராஆ கஅன்னஹும் இலா நுஸுபி யூஃபிதூன். கபறுகளில் இருந்து வெளியாகுவார்கள், வெளியாகி ஓடுவார்கள், அல்லாஹுவை தேடி ஓடுவார்கள். சகோதரர்களே, அடுத்த பெயர் 27 பெயர்களில் அடுத்த பெயர் யௌமுல் ஹிசாப், கேள்வி கணக்கின் நாள். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான்,
பிமா நஸூ யௌமல் ஹிசாப். சிலர் கேள்வி கணக்குடைய நாளை மறந்து விட்டார்கள். கேள்வி கணக்குன்னு ஒரு நாள் இருக்குதா? அடுத்த பெயர் சகோதரர்களே யௌமுல் ஃபஸ்ல். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. தீர்ப்பு வழங்கப்படும் நாள். உலகத்தில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலையே சகோதரர்களே, இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலையே. உலகத்தில் எவ்வளவு அநியாயம் நடந்தது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வயதான காலத்தில் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை தா. அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை கொடுத்தார். பிள்ளைக்கு அல்லாஹ் பெயரையும் சொல்லி கொடுத்தான், யஹ்யா என்று பெயர் வையுங்கள். பிள்ளை நல்லா வளர்ந்துட்டு வந்தது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெண்களுடைய ஆசை கிடையாது. அல்லாஹ் அப்படித்தான் படைத்தான், ஹசூரா. ஆனா அந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு பெண் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை விரும்பினாள். எப்படியாவது யஹ்யா எனக்கு தேவை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தானே ஆசை இல்லையே. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் மிஹ்ராப்ல பக்கத்துல நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த நாட்டு மன்னன் அந்த பெண்ணை விரும்பினான். அந்த பெண் சொன்னால், என்னை நீ அடைய வேண்டுமாக இருந்தால் யஹ்யாவுடைய தலை எனக்கு தேவை. யஹ்யாவோட தலையை வெட்டி தரோம். சகோதரர்களே, எவ்வளோ வயதான காலத்தில் கிடைச்ச புல்ல. 2 பேரும் தொழுதுட்டு இருக்கிறாங்க முசல்லாவில். அந்த அரசன் ஒரு ஆளை அனுப்பினான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலையை வெட்டி கொண்டு வரும்படி. தொழுதுட்டு இருக்கும் பொழுதே தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்துட்டு பார்க்கிறாங்க, மகண்ட தலை இல்லை. எப்படி உலகத்தில் நடந்த எவ்வளவு பெரிய அநியாயம். ஆனா அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்க இல்லை. தீர்ப்புக்கு ஒரு நாள் இருக்கு. தீர்ப்புக்கு ஒரு நாள் இருக்கு சகோதரர்களே. அந்த நாளை பற்றி தான் பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நபிக்கு இருந்த மிக முக்கியமான பேரன். ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டி ஒரு பிளேட்ல கொண்டு வராங்க மதீனா. எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் இன்னும் அந்த விசாரணைக்கே எடுக்கவில்லை. அந்த நாளைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம். யௌமுல் ஃபஸ்ல். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. சகோதரர்களே, ஏன் தொழுகிறோம்? ஏன் நோன்பு பிடிக்கிறோம்? ஏன் பக்கத்து விட்டா நல்லா வாழ்றோம்? ஏன் ஹராத்தை செய்யாம இருக்கிறோம்? இவ்வளவு கொரோனா நேரம் ஏன் ஜும்மாக்கு வரணும்? அந்த நாளுடைய பயம், அந்த நாளுடைய பயம். சகோதரர்களே, அடுத்த பெயர் யௌமுல் குலூத், நிரந்தரமான நாள். இன்று நிரந்தரம் இல்லையே. சில நேரம் ஜும்மாவுக்கு வந்திருக்கிற சிலர் அசரு பிறகு மௌத்தாகலாம். சந்தர்ப்பம் இருக்குது. நாளைக்கு மௌத்தாகலாம், இந்த வருடத்துக்குள் மௌத்தாகலாம். சகோதரர்களே, அந்த நாளையில் எழும்பினால் அதற்கு பிறகு மௌத்து கிடையாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான் யௌமுல் குலூத். சகோதரர்களே, அடுத்த பெயர் தான் யௌமுத் தலாகா. கியாமத்துடைய 27 பெயர்கள். அடுத்த பெயர் தான் யௌமுத் தனாத். ஒருவரை ஒருவர் அழைக்கும் நாள். கூப்பிடுவாங்க, வாப்பா உம்மா கூப்பிடுவாங்க. உதவி செய்ய முடியாது சகோதரர்களே.